பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தித்திக்கும் செந்தமிழை தேன் சுவையை தெள்ளமுதை இடராமல் எண்ணாவில் இறைவாணி தாவன உனை வேண்டி தோக்குகிறேன். ஆலய ஞானம் 63 தியானவாசல் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற நிகழ்ச்சியிலே சேரன்மான் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த நிகழ்ச்சி குறித்து நாம் பேசியிருந்தோம். அது குறித்து பல நல்ல செய்திகளை மக்கள் நமக்கு தந்த போதும் ஒரு சிலர் நீங்கள் ஹதீஸில் இருந்தும் சில அடிக்கோடிட்டு காட்டியிருக்கலாமே, ஹதீஸில் இருந்து உதாரணங்கள் சொல்லியிருக்கலாமே என்று சொன்னதின் காரணமாக ஒரு நபி மொழியிலிருந்து ஒரு ஹதீஸில் இருந்து, அதாவது ஹாக்கிம் அவர்கள் சொல்கின்ற அந்த அல் முஸ்தர்ரக் என்ற ஒரு நூலிலே இந்த விஷயத்தை அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்தியாவை சேர்ந்த, அதாவது ஹிந்துவை சேர்ந்த ஒரு அரசர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஞ்சி ஊறுகாய் நிரப்பப்பட்ட ஒரு ஜாடியை அவர்கள் பரிசாக தந்தார்கள். இந்த பரிசை பெற்றுக்கொண்ட நபிகள் நாயகம் அவர்கள் அதை தானும் எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கும், அவர்களின் பண்பாடே அப்படித்தானே, பகிர்ந்து அளிப்பதுதான் அவருடைய பண்பாடு, எல்லோருக்கும் பகிர்ந்து அளித்தார்கள். அப்படி பகிர்ந்து அளிக்கும் போது எனக்கும் அதில் ஒரு பங்கு கிடைத்தது, அதனை நானும் ருசித்தேன் என்று அவர்கள் சொன்னதாக அந்த அந்த ஹாக்கிம் என்கிறவர்கள், அதில் இமாம் ஹாக்கிம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் நமக்கு சான்றாக இருக்கிறது. அதே மாதிரிதான் வரலாற்று ஆசிரியர் இமாம் தப்ரானி அவர்கள் முஜ் அல் அவுசாத் என்கின்ற நூலிலும் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி பல சான்றுகள் இருக்கிறது. என்ன பல சான்றுகள் இருக்கிறது. அவர்கள் இங்கிருந்து அங்க போனதுக்கும் அங்கிருந்து இங்க வந்ததுக்கும் சான்று இருக்கு. இங்கிருந்து அங்க போனதுக்கும் ஓமான்ல அடங்கியிருக்காங்க. யாரு தாஜுதீன்கிற சேரன்மான் பெருமான் அங்க அடங்கியிருக்காங்க. அங்கிருந்து வந்த மாலிக் இப்னு தினார் அவர்கள் இங்கு அடங்கியிருக்கிறார்கள், இந்தியாவிலே, கேரளாவிலே. அதனால இதெல்லாம் நமக்கு சான்றா இருக்கு. இன்றைக்கும் 629 பள்ளிவாசல் கட்டப்பட்டுட்டு இதுக்கு மேல என்னங்க சான்று வேணும்? அப்போ நபிகள் நாயகத்தை இங்கிருந்து சந்திக்க போனவர் அங்கிருந்து தன் தோழரை இங்கு அனுப்பி இங்கே ஒரு ஜும்மா பள்ளியை, சேரன்மான் பெருமான் ஜும்மா பள்ளியை நிர்மாணித்திருக்கிறார் என்பது வரலாற்று சான்று அல்லவா, ஒரு உண்மை அல்லவா? எனவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளங்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ளதான் செய்ய வேண்டும். ஏனால் சந்தேகம் உள்ள உள்ளங்கள், துருவி ஆராயக்கூடிய உள்ளங்களுக்கு அது என்ன செய்யும்? அவங்க என்ன கோணத்துல ஆராயுங்களோ அந்த கோணத்துலலாம் என்ன செய்யும்? அது ரிசல்ட்டை, அதோட விடைகளை தந்து கொண்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்கிற வாசகத்தை சொல்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு நம்ம சொல்றோம். எதுக்குன்னா இது அல்லாஹ் சொல்றான், இதுதான் வேதம். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப், இது அல்லாஹ்வுடைய வேதம். லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நோ டவுட். ஏன்னா சந்தேகமே இல்லை. யாருக்கு சந்தேகம் இல்லை? ஹுதல்லில் முத்தகீன், பயபக்தியாளர்களுக்கு, இறைவனை உண்மையே அவனை நெருங்க வேண்டும், அடைய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு, நபிமார்கள் மீது நேசம் வைக்கக்கூடியவர்களுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யும்? நேர்வழி காட்டும். முதலின் நாஸ், மனிதர்கள்லாம் நேர்வழி காட்டுன்னு சொல்லல. மனிதர்கள் யார் பயபக்தியாளர்களோ, யார் இறை விசுவாசம் கொண்டவர்களோ, யார் நபிமார்களை அங்கீகரித்தார்களோ அவர்களுக்கு என்ன செய்யும்? இந்த வேதம் நேர்வழி காட்டும். அதனால கலக்கம் உள்ளவர்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் இது போன்ற சான்றுகள் வரும்போது நீங்கள் நிச்சயமாக இது சரித்திர சான்றுகளோடு இன்றும் அதனுடைய முன் உதாரணம் நம் கண் முன்னால் இருக்கிறது. பள்ளிவாசல் இருக்கிறது, சலால் அலி அவருடைய அடக்க ஸ்தலம் இருக்கிறது. எனவே இதெல்லாம் மிக முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அது போன்று நான் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நமக்கு சில விஷயம் தெரியலன்னா என்ன செய்யணும்? நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட போய் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது குர்ஆன்ல இந்த ஆயத்தில் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் தெரிந்தவரிடம் போய் விளக்கம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது. எனவே இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்தது. முதல் வஹி வந்த உடனே அவர்களுக்கு ஒரு வகையான ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. முதல் வஹி அல்லவா? வஹிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இறை தொடர்பு மூலம் வரக்கூடிய செய்தி என்பது சாதாரண விஷயம் இல்லை. அவர்கள் என்ன பண்ணார்கள்? படபடன்னு ஓடி ஹஜ்ஜா நாச்சார் வீட்டுக்கு வேகமாக வந்தார்கள். ஏன்னா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இந்த வஹியை நான் மலையின் மீது இறக்கி வைத்தால் அந்த மலையே சுக்குநூறாயிடும், அவ்வளவு வெயிட்டானது. அதை நபிகள் நாயகம் தாங்கிட்டு என்ன பண்றாங்க? ஹஜ்ஜா நாச்சியாருடைய வீட்டுக்கு வர்றாங்க. ஹஜ்ஜா நாச்சியார் வீட்டுக்கு அவர்கள் என்ன செய்யறார்கள்? என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று சொல்கிறார்கள்.
அஜானாச்சியார் அவர்களை ஆசுவாசப்படுத்தி போர்வையை போர்த்திவிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் ஒன்றும் கலங்க வேண்டாம், நீங்கள் உங்களை யாரும் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான், ஏனென்றால் யாருக்கும் நீங்கள் தீங்கு நாடுவதில்லை என்று சொல்லிவிட்டு அந்த அம்மா சொல்கிறார்கள், அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான் உங்களை, ஏனென்றால் உங்களை மேன்மைப்படுத்துவான். காரணம் என்னென்றால் நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள். இதான் முக்கியமான பாயிண்ட். உறவுகளை அரவணைச்சு வாழ்றதுல மிகப்பெரிய சீக்ரெட் இருக்கு. சரியா? உறவுகளை சேர்ந்து நீங்கள் வாழ்கிறீர்கள், அவர்களை அனுசரித்து வாழ்கிறீர்கள், அவர்களுக்கு உதவி வாழ்கிறீர்கள். ஏன்னா சுய காலில் சுயமாக நிற்க முடியாமல் பரிதவிக்கக்கூடிய மக்களுக்கு அவருடைய சுமைகளை எல்லாம் நீங்கள் தாங்குகிறீர்கள். இதுதான் மிக முக்கியமாக. யாராக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறது நபிகள் நாயகத்துடைய பண்பாடா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா சோதனைக்கு ஆட்பட்டது. ரொம்ப சோதனை இருப்பவங்களுக்கு போய் நீங்க என்ன செய்யுங்க, நீங்களா போய் உதவுறீங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதனால அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உங்களை இழிவுபடுத்த மாட்டான், உங்களை மேன்மைப்படுத்துவான், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் என்று அவர்கள் அங்கு ஆறுதல் சொல்லிவிட்டு சில நாட்கள் கழித்து அவர்களை வரஹா இப்னு நௌஃபல் அவர்களுடைய தந்தையின் ஒன்றுவிட்ட சகோதரர் அவரிடத்துல அழைத்து கொண்டு போகிறார். நபிகள் நாயகத்தை சேர்த்து அழைத்து கொண்டு போய் நடந்த ஹீராவிலே நடந்த சம்பவத்தை அவர்களிடத்திலே தெரிவிக்கிறார்கள். அவர் யாருங்க? ஒரு கிறிஸ்தவர், ஆனால் மொழி வல்லுனர். அவர் கிறிஸ்தவ பைபிளையும் அந்த யூத மொழிகளையும் பல ஓல்டு மொழி லாங்குவேஜ் எல்லாம் அவர் நிறைய தெரிஞ்சவர், வேதங்களை அறிந்தவர். அவர் சொன்னாரு, நபிகள் நாயகத்தை விஷயம் கேட்டாரு, உங்க சகோதரர் மகன் சொல்றதை கேளுங்க அப்படின்னு ஹதிஜா நாயகர் சொல்றாங்க. ஏன்னா ஒரே குடும்பம், குறைஷ் குடும்பம். ஏன்னா அப்ப நபிகள் நாயகர் நடந்த விஷயத்தை சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு வந்தது மூசா ஈஷா நாமோஸ் என்கின்ற ஜிபிலில் தான் உங்களுக்கு வந்திருக்கிறார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வேதம் இறக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த வேதத்தை சொல்லும் போது அந்த மக்கள் உங்களை இடிச்சுவாங்க, ஊரை விட்டே விரட்டுவாங்கன்னாங்க. ஏன்னா அந்த நேரத்துல நபிகள் நாயகத்தை அல்லமீன் அசாதிக் என்றெல்லாம் அந்த மக்கள் போத்தி புகழ்ந்து கொண்டுகின்ற காலகட்டம். அந்த காலகட்டத்துல இவர் சொல்லுகிறார், இதான் ஞானி, அவர் ஒரு ஞானி. சரியா? சொல்லுகிறார், உங்களை ஊரை விட்டே விரட்டுவாங்களே. என்னையா ஊரை விட்டு விரட்டுவாங்கன்னு நபிகள் நாயகம் கேட்டாங்க. ஆமாம், உங்களை போன்று சத்தியத்தை கொண்டு வந்த யாரையும் அந்த மக்கள் புறக்கணிக்காமல் இல்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த நேரத்தில் நாம் உயிரோடு இருக்க வேண்டுமே. நீங்கள் இந்த மாதிரி பிரச்சாரத்தில் உச்சகட்டத்தில் இருக்கும்போது நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு நான் முழு ஒத்துழைப்பாக இருப்பேனே என்று சொல்கிறார். இதுதான் ஞானிகளின் பண்பாடு. அப்போ அங்க ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. நபிகள் நாயகம் அந்த வரஹா இப்னு நௌஃபல் சொன்ன அந்த இதுகளை கேட்டு அவர் பின்னாலே அவங்க கல்லால் அடிக்கப்பட்டார்கள், ஊரை விட்டே மக்கா விட்டு மதினாவுக்கு போனார். இதெல்லாம் அவர் சொன்னது தானே. அப்போ ஒரு ஞானிக்கு அல்லாஹ் பல விஷயத்தை புலப்படுத்துறாங்கிறது இதுல இருக்கு செய்தி. சரியா? அப்போ நபி ஒரு விஷயத்தை கேட்பதற்காக மற்றவர்களிடம் செல்வது தப்பு இல்லைங்கிறது இதுல இருந்து தெரியுது. நமக்கு ஏதாவது விஷயங்கள் புதுசா நடந்திருந்தா அது எது நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்னு விவரம் தெரிஞ்ச முன்னுள்ள வேதக்காரர்களை சென்று ஹதிஜா நாச்சியார் கேட்கிறார்கள். அதே போன்ற நம் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நம்மளால் ஒன்றும் அதை பற்றி புரிய முடியவில்லை என்றால் அதை புரிந்தவர்களிடம் சென்று அது விஷயமாக தெளிவு பெறுவது அவசியம் என்பது இதிலிருந்து நான் தெரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லைங்க, நபிகள் நாயகம் மதினாக்குள்ள போகும்போது ஒரு 4 விஷயத்தை சொன்னாங்க. ஆன்மீகத்துக்கு அடிப்படையான 4 விஷயம். என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த மதினாவின் எல்லையில் இருந்த ஒரு ஈச்சந்தோட்டத்திலே அபூபக்கர் சித்திகோடு அமர்ந்திருந்த பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் அதுல எல்லாரும் கூடியிருந்தார்கள். கிறிஸ்தவர்கள், யூதர்கள், முஸ்லிம்கள், மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் முதல் பிரச்சாரம் செய்தார்கள், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள். என்ன செய்யுங்க? சலாத்தை பரப்புங்கள். சலாம்னா அஸ்ஸலாமு அலைக்கும் தான். அது என்னன்னா நம்மளும் சாந்தி அடைஞ்சு மற்றவர்களையும் சாந்தி அடைய வைப்பதற்கு பேர் தான் சலாம். நம்மளே சாந்தி இல்லாம அடுத்தவங்களுக்கு எப்படி சாந்தி கொடுக்க முடியும்? அதனால சாந்தியை முதல்ல அடையணும். நீங்கள் சாந்தியை பரப்புங்கள். உங்கள் ஊரிலே, உங்கள் வீட்டிலே சாந்தி இருக்க வேண்டும், உங்கள் தெருவிலே சாந்தி இருக்க வேண்டும், உங்கள் ஊரிலே, உங்கள் மாவட்டத்திலே, உங்கள் நாட்டிலே, இந்த உலகத்திலேயே சாந்தி இருக்க வேண்டிய நீங்க என்ன செய்யணும்? பாடுபடணுங்கிற ஒத்த வரியில நீங்கள் சாந்தியை பரப்புங்கள். அப்புறம் சொன்னாங்க, பசித்தவருக்கு உணவு கொடுங்கப்பா. யாராவது பசி இருந்தா யாருன்னு பார்க்காத அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்துருங்க. மிகப்பெரிய இறைவனுக்கு பொருத்தமான காரியம். அதனால பசித்தவருக்கு உணவளிங்கள் சொல்லிட்டு சொன்னாங்க, உறவுகளை பேணுங்கள். சுப்ஹானல்லாஹ். உங்களுக்குள்ள குடும்ப உறவு இருக்குல்ல, முறிச்சிடாதீங்க. உறவு முறிஞ்சிருந்தாலும் நீங்க பேணுப்பேங்க, புதுப்பிச்சிருங்க. ஏன்னா உறவுகளை பேணுவதன் மூலம் உங்களுடைய ஆயுள் நீடிக்க மிகப்பெரிய வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி தரக்கூடும். எனவே என்ன செய்யுங்க, நீங்க உறவுகளை, சொந்த பந்தங்களை பேணுங்கள். அவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை கலந்து கொண்டு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் என்று பெருமானார் எங்க சொல்றாரு? உறவுகளை பேணுங்கள் ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்காங்க. அடுத்து சொன்னாங்க, 4வது விஷயமாக, எல்லோரும் உறங்கு நேரத்தில்
இரவில் எழுந்து நின்று இறைவனை வணங்குங்கள். உங்கள் பெருடி நிரம்போடு சமீபமாக இருப்பவனை, உங்கள் இதயத்தை சூழ்ந்து இருப்பவனை நீங்கள் இரவுல இருந்து அமைதியாக வணங்குங்கள் என்று பெருமானார் இங்கே மதீனாவுக்குள் செல்வதற்கு முன்பாக அந்த மக்களிடத்திலே போதித்த அந்த விஷயம் இங்கே நமக்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. அது மட்டுமல்லங்க, இந்த ஞான விஷயத்துல நம்ம என்னன்னா, நம்ம குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் சொல்கிறார்கள், சுத்த சுகவாரி தண்டில் ஒரு சொட்டாகிலும் சொட்டவர் நல்லவர் நல்லவர் நல்லவர், நான் என்று நல்லவன் ஆவேனோ நற்குணம் குடிகொண்ட பாதுஷாவான எம் குருநாதர் முஹியுத்தீனன் என்று ஒரு பாடலை பாடுகிறார். சுத்த சுகவாரி எப்படிங்க அடைகிறது? அதுதான் முக்கியம். சுத்த சுகவாரியில் இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். எப்படி? இப்போ ஒருவர் பேப்பர் படிக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஆளு, அவர் பேப்பரை ஆழமா படிச்சுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட பேச்சு கொடுத்து பாருங்க, ஓங்குவாரு. ஆனா நம்ம சொன்ன ஏதோ அவருக்கு ஏறி இருக்காரு. வீட்டுல காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, வாரு. ஆனா டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. டிவி மேல அவருக்கு அந்த லைப்பு தன்மையானது டிவி மேல போயிருக்கும், ஏன்னா பேப்பர் மேல போயிருக்கும். அப்போ அவர் கண்ணை மறந்து அதுல இருப்பார், சுற்றுச்சூழலை மறந்து இருப்பார். அப்ப இப்படி பல கிரிக்கெட் பார்த்துக்கிட்ட போய் பேசுங்க, அவன் பேசினா எதுவுமே கேட்காது, அவன் பூரா கிரிக்கெட்ல இருக்கு. அப்போ எங்கே உன்னுடைய எண்ணம் போய் லயிக்கிறதோ அப்பொழுது நீங்க என்ன செய்றீங்க? உங்கள் சுற்றுச்சுற சூழலை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். ரூபா எண்ணும் போது நம்ம எண்ணம்லாம் எப்படி ஒரு ஓர்மையா இருக்கு, விட்டுறக்கூடாதுன்னு அதுலயே கவனம் போது இல்ல. அப்ப மத்ததுல மறக்கிறோம், இது பண்றோம்ல. இதே மாதிரிதான் ஞானிகள் தங்களுடைய உணர்வுகளை ஒருமுகப்படுத்தி ஒரு இடத்திலே நிலைக்க வைக்கிறார்கள். அப்படி வைக்கும்போது சுற்றுப்புற சூழல்கள் என்ன, யார் எவருன்னே தெரியாது. அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு சூழலில் நம்ம ஒரு ஆனந்தமான ஒரு இதுல இருப்போம். அதுதான் சுத்த சுகவாரின்னு சொல்றாரு. ஆனா அதை பூர்ண உணர்வு என்று ஞானியர்கள் சொல்கிறார்கள். அந்த நிலையை பூர்ண உணர்வு, நிர்ச்சலனம், எந்த சலனம் இல்லாம அப்படியே கடல், ஆழ்கடல் மாதிரி இருக்கிற அந்த இடத்துக்கு பேர் தான் அந்த இடம் சூப்பரான இடம். ஏன்னா அது மெய் உணர்வு, மெய்நிலை கண்ட அப்படிங்கிறாங்கல்ல, மெய்நிலை கண்ட ஞானி. இந்த மெய்நிலை காணுவதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அது மனிதனுக்கு மட்டும்தான் அந்த தகுதி தரப்பட்டிருக்குது. மெய்நிலை காண்பது, நம்ம யாரு, நம்ம எங்க இருந்து வந்தோம், நம்ம எங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நாம எங்கே போக போகிறோம், நம்முடைய அதிபதி யார், பிரபஞ்சத்தினுடைய அதிபதி, நம்முடைய அதிபதியும் அவருடைய சேர்த்து பார்க்கிறது. சரியா? யார் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியோ அவர் தான் நமக்கும் அதிபதியாக இருக்கிறான் என்ற உணர்வு நிலையை நாம் நமக்குள்ளே ஏற்படுத்துவதற்கு பேர் தாங்க மெய்நிலை. சரியா? அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு நம்முடைய உடல் உணர்வு நிலையை தளர்த்தி அதை அப்படியே கொஞ்சம் உறங்க வச்சு, அது எப்படி நம்ம ஒரு ஓர்மையில இருக்கும்போது ஒண்ணு உறங்கிருது இல்ல, அதே மாதிரி உறங்க வச்சு நம்முடைய புத்தி அங்க சுத்திக்கிட்டே இருக்கும். புத்தியை கடந்து, அது உணர்வு நிலையை கடந்து, மனம் இருக்கிறத, மனம்னா என்னங்க? அப்பா சொல்றாங்க வாய் ஒன்று, அப்போ அது என்ன சொல்றாங்க? வாய் ஒன்று, செவி இரண்டு, வளர்நாசி இரண்டு அப்படின்னு, இரண்டு கண் இரண்டு, விழி இரண்டு, செவி இரண்டு, வளர்நாசி இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இந்த 5 இங்க 2, 4, 6, 7 விஷயம் மேல இருக்கு. இந்த 128வது பாடல்ல சொல்றாங்க ஞான புகழ்ச்சியில. இந்த இது மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவ அறிவு இருக்கு பத்தியெல்லாம், இந்த உடம்பு அனுபவிச்சு அதை என்ன செய்யும்? எண்ண பதிவுகளாக பதியும். அதுக்கு பேரு தான் நம்ம மனசுன்னு சொல்றோம். மனம் என்று அறி அப்படின்னு அப்பா சொல்றாங்க. இதன் மூலம் கிடைக்கக்கூடிய அனுபவ அறிவு தான் என்ன ஆகுது? மனம் என்ற ஒரு தொகுப்பாக நமக்கு தெரிகிறது. இப்ப இந்த மன எண்ணங்களை விட்டு அப்படியே அமைதியாகும் போது என்ன ஆகுது? எண்ண அலைகள் ஓய்ந்து விடும். ஓய்ந்து ஒன்லி உணர்வு நிலை மட்டும் இருக்கும். ஒரு சுழற்சி, அதாவது நம்ம அணுக்கள் சுழந்து, நம்ம உடம்புல இருக்க எல்லா அணுக்களும் சுழன்றுகிட்டு இருக்கு. சரியா? இந்த ஒவ்வொரு கிரகங்களும் சுழன்று கொண்டு இருக்கிறது, இறைவனை சுத்தி சுத்தி வணங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த உணர்வு நிலை, நம்ம அந்த எண்ணங்களை அப்படியே உணர்வு நிலையை குறைச்சி எண்ண அலைகளை குறைக்க என்ன ஆகும்னா, நம்ம எங்க கவனம் வைக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு அழுத்தம் ஏற்படும், ஒரு சுழற்சி, ஒரு சூழ்ந்து அழுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு நிலை அந்த இடத்துல ஏற்படும். சரியா? அப்ப அதையே கவனித்துக் கொண்டிருந்தார். அந்த உணர்வு நிலையே கவனித்துக் கொண்டார். இதெல்லாம் கடந்திருக்கோம், புலனை கடந்திருக்கோம், புத்தியை கடந்திருக்கோம், மனசை கடந்து ஆத்மார்த்தமான நிலையை, உணர்வு நிலை, உயிரின் உணர்வு நிலைக்கு போயிடுவோம். அதான் மெய்நிலை. ஆத்மாவின் அந்த மெய்நிலைக்கு நாம் ஒரு எல்லையில போய் நிற்கும் போது அது அப்படி சுத்த பரிபூர்ணமாக இருக்கும். பரிபூர்ண உணவு நிலை, பரிபூர்ண ஆனந்த நிலை. அந்த நேரத்துல நமக்கு என்னன்னா, மெய்நிலையை நாம ஒரு சொட்டாயில தொட்டா போதும். இது கொஞ்சம் சிரமம், முயற்சி எடுக்கத்தான் என்ன செய்யும், இந்த மெய்நிலை என்பது கிடைக்கும். மெய்நிலை கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் அவருக்கு
எப்ப அவர் நினைக்கிறாரோ அப்ப என்ன செய்யலாம், கண்ணை மூடி அமைதியா இருந்துட்டாருன்னா அவருக்கு அந்த நிலை உடனே ஏற்பட்டு விட்டது. அந்த மாதிரி அந்த மெய்நிலை அடையக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று நான் இந்த ஆலய ஞானம் 63 தியான வாசல் நிகழ்ச்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அது அடுத்தபடியாக நான் சென்ற 63வது என்னுடைய நிகழ்ச்சியிலே, அதாவது ஜூன் மாசம் 5ஆம் தேதி, சென்ற ஜூன் மாசம் 5ஆம் தேதி உங்கள் அனைவருக்கும் நான் ஒரு விஷயத்தை வாக்கு கொடுத்திருந்தேன். என்னவென்றால், சோரியாசிஸ், இந்த தோல் சம்பந்தமான நோய் நிறைய மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அது சூஃபி ஞானத்திலே அதுக்குள்ள பரிகாரங்கள், அது என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படியெல்லாம் வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொண்டால் அதிலிருந்து விடுபட முடியும் என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே வாக்குறுதி தந்திருக்கிறேன். அதை வருகின்ற நிகழ்ச்சியாக அதை செய்யலாம் என்று இருக்கிறேன். எனவே எல்லோரும் அதை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். உங்கள் சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, நட்புகளுக்கு அதை நீங்கள் என்ன செய்யுங்க, இப்பவுமே ஷேர் பண்ணி அவங்கள என்ன செய்யுங்க, நம்மளுடைய இந்த தியான வாசல்ல ஒரு அங்கத்தினராக மாற்றுங்கள். யாராவது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா, அங்கத்தினர் ஆகாம இருந்தால் அவர்கள் உடனடியாக அங்கத்தினர் ஆகிவிடுங்கள். இதை உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நீங்க எத்தனை பேர் லைக் பண்றீங்கிறது எனக்கு இங்க தெரியுது இல்ல, அதனால சொல்றேன். அதனால அந்த உணர்வு நிலைகளை படிப்படியாக நம்ம என்ன செய்யணும், கடந்து சென்று மேல்நிலையை அடைந்து விட்டால் நமக்கு அதோட பெரிய மனிதனாக பிறந்ததற்கு பெரிய பாக்கியம் இல்லை என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியை கண்காணியுங்கள். நம்முடைய புத்தகங்கள் எல்லாம் மிக சிறப்பான ஆன்மீக கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல்கள் இங்கே இருக்கு. பொங்கி வரும் ஞான பெருத்து பீரப்பாவுடையது, சுவாசத்தின் சூட்சும ரகசியம் 30 பீரப்பாவுடையது, சரக்கலை சார்ந்தது, நிறைய பேர் வாங்கி பயன்பெறுகிறார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஆலய ஞானம் 63, பெரிய பெரிய ஞானிகளும் பெரிய பெரிய அறிஞர்களும் இந்த புக்கை படித்து விட்டு மிக அருமையான ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். எல்லாம் விலை குறைவானதுதான். என்னை தொடர்பு கொண்டால் என்னுடைய தொலைபேசி, என்னுடைய செல் நம்பரை தொடர்பு கொண்டு பேசினால், உங்கள் முகவரியை தந்தால் உங்களுக்கு இந்த நூல்களை எல்லாம் நான் அனுப்பி தருவேன். அதனால் உங்களுக்கு உங்கள் ஆன்மீக அந்த வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கு இது போன்ற நூல்கள் உங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் என்று நான் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவர் உங்கள் நண்பர் பீரப்பா பிரியர் மு. முகமது சலாஹுத்தீன் எல்லை ஏர்வாடி. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க, வளர்க, ஒளிர்க.